Hello, my dear students. How are you? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஓகே. ஒரு ஒரு சின்ன கருத்தை சொல்கிறதுக்காக நான் இன்னைக்கு வந்திருக்கேன். என்னன்னா, நம்ம நன்றி மறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. கரெக்டா? அந்த நன்றி யார் செஞ்சாலும், யார் எந்த உதவி செஞ்சாலும் நம்ம மறக்காமல் இருக்கிறது நல்லது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்மளும் ஒரு உதவியை செஞ்சிடணும். சரிங்களா? அவங்க இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பை, ஒரு உதவியை அவங்களுக்கு நம்ம பண்ணியே ஆகணும். சரியா? சில சமயத்தில் அது பண்ண முடியாமல் சூழ்நிலை இருந்தாலும் அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம பெத்தாங்க பார்த்தீங்களா, தாய் தகப்பன் செஞ்ச அந்த உதவியை, அந்த நன்றியை அவங்க இல்லைன்னா நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்கவே முடியாது. சரியா? அவ்வளோ கஷ்டப்பட்டு அம்மா 10 மாதம் சுமந்து பெத்தெடுத்து உங்களுக்கு பாலை கொடுத்து நம்மளை அவ்வளோ ஒரு அழகாக உலகத்திலே ஒரு உன்னதமான ஒரு பிறவியாக, மனுஷ பிறவியாக நம்மளை ஜனனம் எடுக்க வச்சிருக்கிறது தாய். தகப்பன் தூங்குறது கிடையாது, ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த உலகத்தில் சம்பாதிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்குது. அவங்களுடைய தகுதிக்கேற்ற வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? யார் செஞ்ச உதவியை மறந்தாலும் மறக்கலாம். பெத்த தாய் தகப்பன் செஞ்ச உதவியை நன்றி மறக்கவே கூடாது. ஒருவேளை நம்ம அதை மறந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையே ஒரு உன்னதமான ஒரு நிலையை நம்மளால் அடையவே முடியாது. இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. அதனால் பெத்த தாய் தகப்பனை எப்பயுமே நீங்கள் காவந்து பண்ணணும். சரிங்களா? நன்றி.